ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து குப்தர்களை பற்றி ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். குப்தர்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ், எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதில் வந்து கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், பிசிஎஸ்ஏ, டெட்டு, எல்லா எஸ்ஜிடி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இந்த குப்தர்களில் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா சிலபஸ்லேயும் வந்து இந்த குப்தர்கள் டாபிக் இருக்கும். இது வந்து எவ்வளோ வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வரலாறுகளே வந்து யாரோட ஆட்சி காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அந்த குப்தர்களோட ஆட்சி காலத்து தான். ஏன்னா இவங்களோட பீரியட்ஸில் தான் நிறையா தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள், நிறைய செப்பேடுகள், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நல்ல செல்வ செழிப்போடு வந்து அரசர்களும் இருந்தாங்க, மக்களையும் வந்து நல்ல செல்வ செழிப்போடு வந்து வாழ வச்சாங்க. அதனால தான் இவர்களோட ஆட்சி காலத்தை வந்து நம்ம வரலாறில் வந்து குப்தர்களோட ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? இந்த குப்தர்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எத்தனை அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 8 அரசர்கள் இருப்பாங்க. இதோட கால வரிசைப்படி கூட நமக்கு வந்து கேட்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர். இவர் தான் வந்து குப்த வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர். 240 கிபி 280. கடோத்கஜர் இவரோட பையன் அந்த மாதிரி வருவாங்க வரிசையாக. கடோத்கஜர் வந்து 280 319. நெக்ஸ்ட் வந்து முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர். இவங்க 3 பேர் தான் வந்து இந்த குப்தர்களில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். முதலாம் சந்திரகுப்தர் வந்து 319 335. சமுத்திரகுப்தர் வந்து 335 375. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து 375 415. குமாரகுப்தர் 415 455. ஸ்கந்தகுப்தர் 455 464. விஷ்ணுகுப்தர் வந்து 540 550. சரிங்க, கடைசி 10 வருஷம். இதை பற்றினா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லைனர் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம். குப்த வம்சத்தின் முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர். அது மாதிரி வந்து கங்கை மற்றும் நேபாளத்தின் தராய் பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து லிச்சாவி. ஓகேவா? அது மாதிரி வந்து மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர். அதாவது வரலாற்றில் வந்து இதெல்லாமே கொஸ்டின்ஸ் ஏரியா. சிறப்பு பெயர்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்து குப்தர்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் வந்து ஸ்ரீகுப்தர் அண்டு கடோத்கஜர். அது மாதிரி அதிராஜா முதலாம் சந்திரகுப்தர். சரியா? சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்ட குஷான பட்டம் வந்து தெய்வபுத்திர சாகானுசாகி. அது மாதிரி தேவகுப்தன், சகாரி, விக்ரமாதித்யன் இந்த மாதிரிலாம் அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சக்கராதித்யன், குமாரகுப்தர். சரியா? இவங்களோட போர் வெற்றிகளை பற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சமுத்திரகுப்தரால் கப்பம் வசூலிக்கப்பட்ட அயல்நாட்டு அரசுகள் வந்து எதுனா சாகர் மற்றும் இலங்கை. சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவரசன். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். குரூப் 4ல், டிஎன்பிஎஸ்சியில், டெட்டில் கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின். விஷ்ணுகோபன் இவர் வந்து ஒரு பல்லவ அரசர். 2ஆம் சந்திரகுப்தருடன் வாரிசுரிமை போரில் ஈடுபட்டவர் வந்து ராமகுப்தர். ஓகேவா? அது மாதிரி வந்து சாக அரசை வென்றவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். அதனால தான் அவர் சாகரி அப்படின்னு வந்து பட்டப்பேர் வச்சு கொடுக்குறோம். அப்புறம் இதில் வந்து கல்வெட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலகாபாத் அல்லது பிரயாகை கல்வெட்டு வந்து ஹரிசேனர். 2ஆம் சமுத்திரகுப்தர் அமைத்த இரும்புத்தூள் வந்து மெகரலி. முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிப்பிடுவதும் மெகரொலி இரும்புத்தூள் தான். வணிகக்குழு வங்கி பணி செயல்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு மாண்டசோர் கல்வெட்டு. இதுவுமே முக்கியமான குரூப் 1 கொஸ்டின். அமைச்சர் குழு என்னும் பொருள் தரும் சபா என்னும் சொல் இடம்பெற்றது வந்து பிரயாகை தூண். சரிங்களா? அலகாபாத் கல்வெட்டு எந்த மொழியில்? சமஸ்கிருத மொழியில் வந்து இது பண்ணது, பொறிக்கப்பட்டது. இதில் வந்து எத்தனை வரிகள் வந்து அலகாபாத் தூள் கல்வெட்டில் இருக்கும் அப்படின்னா 33 வரிகள். நாகரி வரி வடிவத்தில் வந்து இருக்கும். சரியா? அது மாதிரி வந்து வணிகத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவங்க செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து வணிகம் தான். ரைட்டா? யாருடைய ஆட்சியில் ரோம் நாட்டுடன் வணிகம் ஏற்பட்டது? 2ஆம் சந்திரகுப்தர். நிலையாக ஓரிடத்தில் வணிகம் செய்வோர் சிரேஷ்டி. அது மாதிரி வந்து இடம் விட்டு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக கடை வச்சு உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து சிரேஷ்டி. அதே இது வந்து இங்கே இருக்கிற பொருளை வந்து இங்கே டிமாண்டாக இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்பட்டில் வந்து கடலை மிட்டாய் வந்து ஃபேமஸ். அதை எடுத்துகிட்டு போய் வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளி மாவட்டத்திலையோ போய் விற்றாங்க அப்படின்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப வில்லிங்காக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடம் விட்டு இடம்பெயர்ந்து வணிகம் செய்பவர்களை வந்து சாத்தவாகா அப்படின்னு வந்து சொல்கிறோம். மேற்கு வணிக துறைமுகம் என்பது கல்யாண் மற்றும் கால்போர். கிழக்கு வணிக துறைமுகம் என்பது தாமிரலிப்தி, வங்காளம். இதுவுமே வந்து கொஸ்டின். அது மாதிரி நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா முதலில் குப்த நாணயங்களை வெளியிட்டவர் வந்து ஸ்ரீகுப்தர். வீணை வாசிப்பது போன்ற நாணயத்தை வெளியிட்டவர் வந்து சமுத்திரகுப்தர். குப்த நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தினார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. நிலங்களின் வகைப்பாடு இதுவுமே வந்து
பொறுத்துகளில் வந்து கேட்பாங்க. சேத்ரா அப்படிங்கிறது வந்து பயிரிடக்கூடிய நிலம். கிலா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம். அப்ரகதா அப்படிங்கிறது வந்து காடு அல்லது தரிசு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்தி அப்படிங்கிறது வந்து குடியிருக்க தகுந்த நிலம். கபடசாகரா அப்படிங்கிறது வந்து மேய்ச்சல் நிலம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இவரோட அறிஞர்கள், அதாவது யாரோட அவையில் வந்து நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட அவை. சமுத்திரகுப்தர் ஆதரித்த புத்த அறிஞர், புத்த அல்லது பௌத்த ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். யாருன்னா வசுபந்து. இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சமஸ்கிருத புலவர் வந்து அரிசேனர். சமஸ்கிருத கவிஞர் வந்து காளிதாசர். அதை ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அகராதியை உருவாக்கியவர், அதாவது சமஸ்கிருத சொற்களஞ்சியம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அகராதி அப்படின்னு சொல்கிறோம். யாருன்னா அமரசிம்மர். 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியில் வருகை தந்த சீன பயணி யாருன்னா இந்த யுவான் சுவாங்கும் இந்த பாகியானும் போட்டு குழப்புவாங்க. சரிங்களா? இது வந்து பாகியான் தான் வந்து கரெக்டான விடை. குப்த அரசின் கடைசி அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். சரி, கடைசி பேரரசர் வந்து ஸ்கந்தகுப்தர். புருஷா என்பதன் பொருள் வந்து அனைத்திற்கும் மேலானவர். அது மாதிரி வந்து இவங்களோட நிர்வாக முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, குப்தர்கள் ஆட்சியில் மாநிலம் வந்து அழைக்கப்பட்ட விதம் இல்லை தேசம் அல்லது புக்தி. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். குப்தர்கள் ஆட்சியில் மாவட்டம் வந்து விஷயா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராமம் வந்து கிராமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர மாநிலத்தின் தலைவர் வந்து யாருன்னா உபாரிகா. நம்ம இப்போ ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருந்தாங்கன்னா முதலமைச்சர் ஆளுநர் சரிங்க இருக்காங்களா, அதே மாதிரி வந்து அந்த மாநிலத்தோட முக்கிய பொறுப்பு வந்து யாருன்னா உபாரிகா. அவரை வந்து நம்ம தற்போதைய ஆளுநர் மாதிரி. இலக்கிய படைப்புகள், தொடக்க கால பௌத்த இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தன அப்படின்னா பாலி மொழியில் வந்து இருந்தன. சமணர்களின் மத நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. குப்த அரசு கருவூலத்தின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் வந்து எதுனா நீதிசாரா நூல். சாகுந்தலம், மாளவிக்ன காக்கினிமித்ரம் மற்றும் விக்ரம ஊர்வசியம் இதெல்லாம் யாரோட படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காளிதாசரோட நாடக நூல்கள். முத்ராட்சசம், தேவி சந்திரகுப்தம், விசாகதத்தர், மிருச்சகடிகம், சூத்ரகர், ரகுவம்சம், மேகதூதம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாம் வந்து யாருடைய படைப்புகள்? காளிதாசர். சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டா. பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா இது வந்து வராகிமிகிரர். சமண ராமாயணம் வந்து விமலா. அஷ்டத்தியாயி வந்து யாருன்னா பாணினி. அது மாதிரி மருத்துவம் வந்து இந்த மருத்துவத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தன்வந்திரி வந்து யாருன்னா ஆயுர்வேத மருத்துவர். இப்போ போன டெட்டு கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க, இது அறுவை சிகிச்சை நிபுணர் சுஸ்ருதரை பற்றி கேட்டிருந்தாங்க. சோசியல் மேஜர் எழுதுனவங்களுக்கு தெரியும். முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் தான் சுஸ்ருதர். மாதிரி சரகர் வந்து மருத்துவ அறிவியல் அறிஞர். நவநீதகம் மனிதர்களுக்கான மருந்து செயல்முறை தான் வந்து நவநீதகம். மாதிரி ஹத்யாஸ்யூர் வேதா விலங்குகளின் மருத்துவ செயல்முறை தான் இப்படி சொல்கிறோம். அடுத்து சிற்பங்கள் வந்து ஓவியங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து யாருன்னா குமாரகுப்தர். பின்னால் வந்து நம்ம டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது படிச்சிருப்போம். அந்த யார் பக்தியார் கில்ஜி வந்து ஃபுல்லாத்தையும் அந்த புக்கெல்லாம் தீயில இறையிட்டு எரித்து அந்த பல்கலைக்கழகத்தையே வந்து நாசமாக ஆக்கிட்டு போயிருப்பார். அதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து நிற்கும் நிலையிலுள்ள புத்தர் கோயில் அமைந்துள்ள இடம் வந்து சாரநாத். புத்தரின் 18 அடி செப்பு சிலை வந்து எங்கு உள்ளதுன்னா பீகார், நாலந்தா. புத்தரின் 7.5 அடி உலோக சிலை எங்குள்ளது? சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. குப்தர்களின் சுவர் ஓவியங்கள் வந்து எங்குள்ளதுன்னா அஜந்தா, பாக், பதாமி. அதாவது இது எல்லாமே வந்து நம்ம 7th 11th எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒன்லைனராக கொடுத்துருக்கோம். இது இன்னும் ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாகவும் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வரிகளை பற்றி பார்ப்போம். பாகா அப்படிங்கிறது வந்து விளைச்சலில் 6ல் 1 பங்கு. இப்போ 60 மூட்டை விளையுது அப்படின்னா ஒரு 60ல் இப்போ வந்து 6 மூட்டை விளையுது அப்படின்னா அதில் 1 மூட்டை வந்து 6ல் 1 பங்கு. அது 1 மூட்டை வந்து அரசருக்கு வந்து கொடுத்துட்டோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாகா. மாதிரி போகா அப்படிங்கிறது வந்து என்ன? அரசருக்கு வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள். மாதிரி கரா அப்படிங்கிறது வந்து என்னன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் வரி தான் வந்து கரா. பழி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி. உதியங்கா அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதியங்கா வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். காவல் வரி அல்லது கூடுதல் வரி. ஓகேவா? இவ்வளோ தான் வந்துட்டு இது வந்து நம்ம ஓவராலாக குப்தர்களை பற்றி பார்த்துருக்குறோம். ஏன்னா அடுத்து வர பிடிஎஃப்லலாம் வந்து ஒவ்வொரு குப்தர்களை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக இப்போ சமுத்திரகுப்தர், 1ஆம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் அந்த நாலந்தா குமாரகுப்தர் இவங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.